ஆண்டிப்பட்டியில் தென் மாவட்ட முட்டை வியாபாரிகள் சங்கத்தின் ஆண்டிப்பட்டி தொகுதி அளவிலான ஆலோசனைக் கூட்டம் தனியார் மீட்டிங் ஹாலில் 24ஆம் தேதி மாலை 4 மணி அளவில் நடந்தது. நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள பண்ணை உற்பத்தியாளர்கள் மாநில அளவில் முட்டை விலையை ஒரே மாதிரியாக நிர்ணயம் செய்ய வேண்டும் என்று ஆண்டிப்பட்டியில் நடைபெற்ற தென் மாவட்ட சில்லறை முட்டை வியாபாரிகள் சங்கத்தின் ஆலோசனைக் கூட்டத்தில் தீர்மானம். நாமக்கல் பண்ணை உற்பத்தியாளர்கள் திடீரென முட்டை விலையை உயர்த்துவதாலும் புதிய வியாபாரிகளை உருவாக்குவதாலும் நீண்ட காலமாக தொழில் செய்து வரும் சில்லறை வியாபாரிகளின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக வேதனை. இதற்கு தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கையும் எழுந்துள்ளது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் தென் மாவட்ட முட்டை வியாபாரிகள் சங்கத்தின் ஆண்டிப்பட்டி தொகுதி அளவிலான ஆலோசனைக் கூட்டம் தனியார் மீட்டிங் ஹாலில் நடைபெற்றது. மாநில ஒருங்கிணைப்பாளர் செல்லப்பாண்டி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் நாட்டிலேயே முட்டை உற்பத்தியில் முன்னணி வகிக்கும் நாமக்கல் பண்ணை உற்பத்தியாளர்கள் மாநில அளவில் ஒரே மாதிரியாக முட்டை விலையை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்றும், முட்டையின் விலை மாற்றத்தை முட்டை வியாபாரிகள் அனுமதி பெற்று மாற்றம் செய்ய வேண்டும், முட்டை பண்ணை உற்பத்தியாளர்கள் திடீரென விலை மாற்றம் செய்வதை தடுத்து நிறுத்த வேண்டும், முட்டை வியாபாரிகளுக்கு இடையே போட்டியை ஏற்படுத்தியும் புதிய வியாபாரிகளை உருவாக்கியும் முட்டை வியாபாரிகளின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் செயல்களை பண்ணை உற்பத்தியாளர்கள் கைவிட வேண்டும், முட்டை வியாபாரிகள் வாழ்வாதாரத்தை நலனை பாதுகாக்க தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் கூட்டத்தின் வாயிலாக நிறைவேற்றப்பட்டன. இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் ஆண்டிப்பட்டி தொகுதி அளவிலான முட்டை வியாபாரிகள் சங்கத்தினர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மாவட்ட முட்டை வியாபாரிகள் சங்கத்தின் தீர்மானங்கள்: முட்டை விலை நிர்ணயம் நாமக்கல் பண்ணைக்காரவங்க ஒரே மாதிரி விலை நிர்ணயம் செய்யணும், எங்களுடைய அனுமதி பெற்று விலை நிர்ணயத்தை மாற்றம் செய்யணும், நிறைய எங்களுக்கு உண்டான பிரச்சனைகளை பண்ண வண்டிகள் வியாபாரிகளுக்கு ஒற்றுமையை உழைக்கிறாங்க, புதிதாக வியாபாரிகளை உருவாக்குறாங்க. இருக்கிற வியாபாரியே இங்கே ரொம்ப கஷ்டத்தில் நாங்கள் வியாபாரம் பார்த்துட்டு இருக்கோம். எங்கள் கஷ்டத்தை மேலும் மேலும் பண்ண வண்டிகள், ட்ரேடர்ஸ், பண்ணையாளர்கள் அனைவரும் திடீர்னு புதிய வியாபாரங்களை உருவாக்கி எங்களுடைய வாழ்வாதாரத்தைவே பாதிக்குது. இந்த வாழ்வாதாரத்தை பாதிக்காத அளவுக்கு நாங்கள் இந்த சங்கத்தை ஆரம்பித்து எங்கள் கோரிக்கைகளை அரசுகிட்ட, பண்ணக்காரவங்க விலை நிர்ணயத்தை திடீர்னு மாற்றுறாங்க. இது எங்களுக்கு உண்டான நிறைய நட்டத்தை உருவாக்குது. ஏகப்பட்ட பேர் முட்டை வியாபாரத்தை விட்டு அடுத்த வியாபாரத்துக்கு போயிட்டாங்க. இதை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணும்னு, எங்களுக்குள்ள ஒற்றுமையா இருக்கணும்னு இந்த சங்கத்தை நாங்கள் அமைச்சிருக்கோம். ரெண்டாவது, நாங்கள் ஒற்றுமையா ஆகிட்டோம். எங்க ஒற்றுமையை நீங்க கலைக்காத அளவுக்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும்னு இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன்.